வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நந்திமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தாங்க போகிறோம். நந்திமங்கலம் ஊருக்கு போயிட்டு, அங்கே ஒரு 1000 வருஷம் பழமையான சிவன் கோயில தான் போயிட்டு பார்த்து விளாக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் இந்த நந்திமங்கலம் ஊர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க இருக்குது. ஸோ நம்ப ராணிப்பேட்டையிலேருந்து நந்திமங்கலம் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டு தான் விளாக் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 கிலோ 150 ரூபாய்க்கு போட்டிருக்கேங்க. 150 ரூபாய்க்கு போட்டுட்டு கிளம்பிட்டேங்க. நேராக இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு நம்ம ரீச் ஆகிட்டு என்னன்றதை பார்ப்போம். அதுக்கிடையில் நம்ம எதனா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோன்னா வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா சன்ரைஸ் வந்து வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ ஏன்னா காலையில் ஒரு 6:30 மணிக்கு நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால தான் சன்ரைஸ் பார்க்கவும் நம்ம சான்ஸ் கிடச்சிது. ஸோ சன்ரைஸ் பார்க்க வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னா டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம vlog எடுத்துக்கு நம்ம டீமும் வராங்க. அரௌண்ட் ஒரு 3 பேர் நம்ம கூட எக்ஸ்ட்ரா வராங்க. ஸோ அவங்களோட போயிட்டு தான் இன்றைக்கி நம்ம vlog எடுக்க போகிறோங்க. நம்ம சிவன் பேஜுக்கு வந்து ஒரு 2 ரீல்ஸ் எடுக்க போகிறோம். அப்புறம் நம்ம தனியாக vlog எடுக்க போகிறோம். அதை எடுத்து ஃபுல்லாக அட்டாச் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம டீமில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் ப்ரோ வராரு, அதுக்கப்புறம் ஷாம் ப்ரோ வராங்க, அப்புறம் யுகேஷ் ப்ரோ வராங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோ ஒருத்தர் வராருங்க. அவங்களெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, நான் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு 5:30 தான் கிளம்ப சொன்னார். ஆனால் நான் எழுந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 தான் எழுந்தேன். ஸோ ஒரு 5:30 தான் எழுந்து ரெடி ஆகிட்டு ஊர்லேருந்து கிளம்ப ஒரு 6 மணி ஆகிடுச்சுங்க. எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கலாம் தெரியல. போயிட்டு தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம் இன்னும் யார் யார் அங்கே வந்திருக்காங்க, யார் யார் இருக்காங்க, அப்புறம் எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புறதுன்றதை நம்ம அங்கே போய்ட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நந்திமங்கலம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ரோடும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரோடு எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போல். மேபி பைபாஸ் வர சான்ஸ் இருக்குது. திருத்தணி டு இது நம்ம போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி டு சித்தூர் ரோடுங்க. ஃபுல்லாக இப்போ பைபாஸ் ஆக்கிட்டுருக்காங்க. மேபி பைபாஸ் ஆகிடுச்சா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரோடு வந்து இன்னும் ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ நைட்லலாம் இந்த ரூட்டில் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. ஏன்னா ரோடு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம டீமோட மீட்டப் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சொன்ன மீட்டப் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கர் பெருமாள் கோயில் தான் மீட்டப் பிளேஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து நந்திமங்கலம் வந்து ஒன்றா போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்ப்போங்க. நந்திமங்கலம் சிவன் கோயில் வந்துட்டோங்க. லைக் வந்து இப்போ நம்ம சோழிங்கர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருது. நீங்கள் வரீங்கன்னா கரெக்டாக ரூட்டு கரெக்டாக போட்டு வரணும். நந்திமங்கலம் அந்த சோழிங்கர்லேருந்து நந்திமங்கலம் நம்ம லெஃப்ட் எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் கரெக்டாக சிவன் கோயில் வரணுன்னா கரெக்டாக மேப் போட்டு வாங்க. நான் மேப்புமே லொக்கேஷனுக்கான டீட்டெயில்ஸுமே நான் வந்து vlogல அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக கரெக்டாக பார்த்து வாங்க. அப்படி இல்லைனாலும் ஊர் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைஞர்கள் தான் இந்த கோவில் வந்து திருப்பணி பண்ணுறாங்க. அப்படி என்னென்ன திருப்பணி பண்ணுறாங்க, என்னென்ன எடுத்து அவங்க முன்னெடுத்து பண்ணுறாங்கன்றதை அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. சொல்லுப்பா, என்னென்ன கோயிலுக்கு வந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ சொல்லலாம். நான் தினியும் அபிஷேகம் பண்ணுறேங்க, பிரசாதம் எல்லாம் சாமி பண்ணுறேங்க. சாமிக்கு அலங்காரம் பயங்கரமாக பண்ணுவேன் நான். யாரும் நிறைய பேர் வராங்க, நல்லா பண்ண சொல்லுவாங்க. எனக்கு சாமி ரொம்ப பிடிக்கும் செய்யறதுக்கு. சிவனை ரொம்ப பிடிக்கும். சிவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இளைஞர் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. எனக்கு சாமி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இது திருப்பணி நடந்துக்குது. இது உங்களால் முடிஞ்ச இந்த யூடியூப் பார்க்குறவங்களாம் முடிஞ்சுன்னா திருப்பணி எதனா உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணன் எதனா பண்ணுங்க. இது என்ன இப்போ படிக்கிற நீ? நான் 12வது தான் இப்போ தான் முடிச்சிருக்கேன். அப்படியே எக்ஸாம் முடிச்சாச்சா? முடிச்சேன். சூப்பர். கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நீ மட்டும் பண்ணுறியா இல்லை கண்டிப்பாக ஊர் மக்கள் யாரும் உன்னோட சேர்ந்து பண்ண? நான் இளைஞர் நிறைய பண்ணுறேன். நான் என்ன மாதிரி வயசியா? இப்போ டெய்லியுமே சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறியா இல்லை எதனா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்? நான் தினியும் பண்ணுறேன். தினியும் இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எப்படி எங்கேருந்து? நான் கோயிலில் கிணறு இருக்குண்ணா, கிணறுலேருந்து தண்ணி எடுத்துக்கொள்ளண்ணா. அப்படியா? இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா உள்ளே பார்த்த வரைக்கும் நம்ம அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம்ல, நிறைய திருப்பணிலாம் நடக்குதுல்ல. அந்த திருப்பணி நடக்கிறதுக்கெல்லாம் யார் வந்து உதவி பண்ணுறாங்க, எந்த ஊர்லேருந்து உதவி பண்ணுறாங்க, அது எதனா ஐடியா இருக்கா? நான் திருப்பணி வந்து இது திருவண்ணாமலைக்கு ஆமாம்
கிரிவலத்தில் தான் இது பண்ணுறாங்க இப்போ தான் சொன்னேன். அப்படியா? ஆமாண்ணா. இப்போ யாருன்னா ஒரு ஆட்கள் மூலிமா உதவி பண்ணுறாங்களா இல்லை ஒரு காணிக்கை மூலிமா காணிக்கை மூலமாக தானே இது பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாண்ணா. சரி, ஓகேங்க. பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பணி பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா திருப்பணி பண்ணாமல் ஊர் மக்கள் கவனிக்காமல் இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் முன்னெடுத்து பண்ணுறது ரொம்ப பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன கோயில் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானோட மூலஸ்தானத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கல்லுமே ஒரு கொம்பு வச்சு தான் அவர் வந்து கல் கீழே விழாத மாரி கொம்பு வச்சு சப்போர்ட்டுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ மன கஷ்டமாக இருக்காங்க. இந்த கோயில் திருப்பணி பாதையிலே நிப்பாட்டியிருக்கு. இந்த வீடியோ மூலிமா வேறு யாருன்னா பார்த்து திருப்பணிக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த நந்திமங்கலம் சிவன் கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பக்கத்தில் இருக்கிற ராமபுரம் பக்கத்தில் நந்திமங்கலம்ன்ற ஊரில் தாங்க இந்த சிவன் கோயில் வந்து இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த நீங்கள் பண்ணுற ஷேர் மூலிமா தாங்க இந்த கோயிலுக்கு எதனா ஒரு உதவி கிடைக்கும். ஓம் நமச்சிவாய். அதுவும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறவங்க வந்து நம்ம ஊர் மக்களோ அதுக்கப்புறம் இல்லை வயசானவர்களோ வயசான மக்களோ அப்படின்னு கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற நந்திமங்கலமில் இருக்கிற இளைஞர்கள்லாம் முன்னெடுத்து திருப்பணி பண்ணுறாங்க. கேட்கவே அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் அவ்வளோ இதுவாக இருக்குங்க. இந்த கோவிலுக்கான திருப்பணி பண்ணுற பசங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த கிணத்துலலாம் தண்ணி கொண்டு வந்து டெய்லியுமே சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணுறாருங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி முன்னெடுத்து பண்ணுறதால நம்ம வந்து இந்த ஊர் மக்களை நம்ம ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ஏன்னா கேட்க அவ்வளோ நம்மளுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. சாமிக்கு திருப்பணி பண்ண இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குங்க. ஓகேங்க, இன்றைக்கான விளாக் வந்து அவ்வளோதான். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங் அடுத்த சிவன் கோயில் இல்லை அடுத்த வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் கூட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.